ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் அனிமே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டி மவுண்டன்ஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் கைஸ். நம்ம ஜியூ தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த சீ பீஸ்ட்ஸ் பத்தி தான். சும்மா விட முடியாதுன்னு ஜியூக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க சாதாரண த்ரெட் இல்ல, ரொம்பவே டேஞ்சரஸ். ஆனா எல்லா சீ பீஸ்ட்ஸும் இப்படி இல்லையா. ஜஸ்ட் சீ கிங்ஸ், அவங்களோட கம்பானியன்ஸ், அப்புறம் அவங்களோட லீடர்ஸ் மட்டும்தான் மெயின் த்ரெட். கடல்ல நிறைய சீ கிரியேச்சர்ஸ், ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. ஒருவேளை அவங்க கூட நல்லா நெகோஷியேட் பண்ணா இந்த சீ ட்ரைப்ஸ் எல்லாம் நம்ம மிஸ்டி மவுண்டனுக்கு அலைஸ் ஆகலான்னு ஜியூ பிளான் பண்ணாரு. சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு காண்டாக்ட் பண்ணணும். இந்த வேலைக்காக நம்ம ஜியூ யார செலக்ட் பண்ணாரு தெரியுமா? நம்ம பாண்டாவைத்தான். பாண்டா, என் ஃபுல் ட்ரஸ்ட் உன் மேலதான் இருக்கு. கடலோட சர்ஃபேஸ்ல ஈஸியா மூவ் பண்ணக்கூடிய ஒரே பீஸ்ட் நீதான். சீக்கிரமா சீ ட்ரைப்ஸோட காண்டாக்ட் பண்ணணும். 15 டேஸ்ல ஸ்பிரிச்சுவல் டைட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கேம்பெயினை பெருசாக்கணும். இப்படி சொல்லி ஜியூ பாண்டா கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சு நல்லா மஸ்கா போட்டு அவனை ஒத்துக்கொள்ள வச்சான். சீன் ஷிஃப்ட் ஆகுறது நார்தர்ன் ஃபவுண்டரிஸ்ல. அங்க பாண்டா சீய ஃப்ரீஸ் பண்ணி தனக்கு வழி ஏற்படுத்தி போயிட்டு இருந்தான். அவன் கோஸ்டல் ஏரியாவை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு. ரொம்ப நேரமா ஐஸ ஃப்ரீஸ் பண்ணி வர்றதுனால இப்போ டயர்ட் ஆயிட்டான். ஓய் ஹோய், நான் எப்படி இந்த வேலையில மாட்டிக்கிட்டேன், நான் இதை எடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு பாண்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனோட ஐஸ பிரேக் பண்ணி ஷாக் கொடுத்து அவன் முன்னாடி யாரோ வந்தாங்க. அவன் அன்ஃபெமிலியர் ஃபேஸ் இல்ல, ரொம்பவே ஃபெமிலியர். பாண்டா முன்னாடி இப்போ ஓரோச்சியும் வேலும் வந்து நிக்கிறாங்க. ஓரோச்சி இப்போ ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஒரு காலத்துல அதுக்கு 3 தலை தான் இருந்துச்சு. ஜியூ அத வேல்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு டெவலப் ஆகணும்னு. அந்த ஐடியா இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓரோச்சி கடல்ல ட்ரெயின் பண்ணி கல்டிவேட் பண்ணி இப்போ 3rd டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்டருக்கு வந்துருச்சு. தி 500 ஸ்னேக்காக மாறிடுச்சு. ஓய், எங்க இருந்தீங்கடா நீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் எவ்ளோ நேரமா உங்கள தேடிட்டு இருக்கேன்னு? உங்கள தேடி நான் 100 முதல் 200 வரை மைல்ஸ் வந்துட்டேன். அப்புறம் ஓரோச்சி, நீ ரொம்ப பெருசாயிட்டடா, நீ இந்த வேலுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்ட. இப்படி பாண்டா அவனோட கோபத்தை காமிச்சிட்டு ஓரோச்சியோட குரோத்த பார்த்து ஹாப்பியும் ஆகுறான். அட என்ன சொல்றது, இப்போ கடலை சுத்தி எல்லா சீக்கிங்ஸோட ஐஸும் இருக்கு. கோஸ்டல் ஏரியாலாம் சுத்தமா சேஃப் இல்ல. நாங்களும் இன்ஃபர்மேஷனுக்காக ஸ்கவுட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள மீட் பண்ண இதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ்னு தோணுச்சு. மைனஸ் இப்படி வேல் பாண்டா கிட்ட ஜியூவோட ஆர்டர்ஸ் பத்தி கேட்க ஆரம்பிக்குது. பாண்டா இப்போ ஜியூவோட கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். வேலும் ஓரோச்சியும் கடல்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸோட காண்டாக்ட் பண்ணணும். அவங்கள மிஸ்டி மவுண்டனோட மெர்ஜ் பண்ண நெகோஷியேட் பண்ணணும். இந்த வேலை சீக்கிரமா நடக்கணும். ஓய் வேல், உனக்கு தெரியுமா மிஸ்டி மவுண்டன் சீக்கிரமா வாருக்கு போக போகுதுன்னு? ஒருவேளை வார் வந்துச்சுன்னா உன்னோட ரேஸ் தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். நீ அதுக்கு ரெடியா இருக்கியா? இப்படி பாண்டா வேல் கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். ஆமாம், வேல் ரெடியா இருந்துச்சு. அவனோட மாஸ்டர் ஜியூக்காக எதையும் செய்ய ரெடியா இருந்துச்சு. அப்புறம் இதுல அது தனியா இல்ல, அவனோட ஓர்கா ரேஸ் கூட சப்போர்ட் பண்ணுச்சு. ஜியூ தி காட்ரில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. ஒரு வார் வரும்போதெல்லாம் அது தன்னோட இருக்க எல்லா லைஃப்ஸையும் எடுக்கும்னு வேலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அது ஜியூவோட கமாண்ட் அக்செப்ட் பண்ணுச்சு. வேலும் ஓரோச்சியும் கடலோட டீப்ஸுக்கு போறாங்க. அங்கிருந்து மேக்சிமம் சீ ட்ரைப்ஸ ரெக்ரூட் பண்ணணும்னு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் போறத பார்த்துட்டு பாண்டா ஒரு டைம்ல எமோஷனல் ஆகிடுறான். பாண்டா எப்படி இருந்தாலும் அவன் கம்பானியன்ஸ் பத்தி, அவன் ஃபேமிலி பத்தி ரொம்ப யோசிப்பான். ஆனா எமோஷனலா அதை காட்ட மாட்டான். சீன் ஷிஃப்ட் ஆகிறது மிஸ்டி மவுண்டன்ல. அங்க ஜியூ டெவலப் ஆகிட்டு இருக்கிற சீக்கிங்க உத்து பாத்துட்டு இருந்தாரு. இது அதே சீக்கிங் தான் ஜியூ மேஜிக் சிட்டில தோற்கடிச்சது. இதுகிட்ட எந்த ஸ்கில்லையும் காப்பி பண்ற எபிலிட்டி இருந்துச்சு. இப்போ அதே சீக்கிங்கு அதோட எல்லா மெமரியையும் இழந்து ஜியூவோட எடர்னல் கைதியா மாறிடுச்சு. சீக்கிங்ஸ்க்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. அது என்னன்னா, அவங்க பேக்வர்ட் எவால்வ் ஆவாங்க. எவால்வ் ஆக அவங்க திங்க் பண்ற கெப்பாசிட்டியை இழந்துடுவாங்க. ஆனா அவங்க ஸ்கில்ஸ்ல கடல்ல இருக்கிற நிறைய பீஸ்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த விஷயத்த ஜியூ சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஜியூ அந்த சீக்கிங்கோட தன்னோட மூலியமா சீக்கிங்கோட கடலோட ஆழத்துக்கு போறான். சீக்கிங்ஸோட ஜீன்ஸ்ல எல்லா சீ பீஸ்ட்ஸையும் சம்மன் பண்ற எபிலிட்டி இருந்துச்சு. சோ ஜியூ அதே ஜீன்ஸை யூஸ் பண்ணி எல்லா சீ பீஸ்ட்ஸையும் தன்னோட பக்கம் சம்மன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட்ல எதுவும் நடக்கல, சீக்கிங்கோட சம்மன் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் டைம் போனதுமே கடலோட ஆழத்துல இருந்து ஸ்லோவா எல்லா சீ பீஸ்ட்ஸும் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அவங்க சீக்கிங்கோட சம்மனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. சீக்கிங் குரூப்ல ஜியூ நிறைய சீ பீஸ்ட்ஸ தன்னோட பக்கத்துல கூட்டி சேர்த்துட்டான். அவங்களோட நம்பர்ஸ பார்த்துட்டு அவனுக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. கடல்ல நிறைய சீ பீஸ்ட்ஸ் இருந்தாங்க. ஒரே சம்மனுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பீஸ்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து ஜியூக்கு ஒன்னு புரிஞ்சுச்சு. மத்த சீக்கிங்ஸ் அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணல. அவங்க எல்லா ஆர்மியையும் சர்ஃபேஸ்ல கொண்டு வரல. காட்சி மெர்மைட் குயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவ கடலோட ஒரு கார்னர்ல தன்னோட ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாள். அவ தன்னோட பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா. சடனா அவ ஏதோ ஃபீல் பண்றா. அவ ஃபீல் பண்ணது என்னன்னா, சீக்கிங்க இழந்துட்டு 3 வருஷமா டார்மெண்டா இருந்த சீ பீஸ்ட்ஸ் எல்லாம் சடனா ஆக்டிவ் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு.
மெர்மெய்ட் குயினுக்கு வேற ஏதோ தோணுச்சு. அந்த சீ கிங் இப்ப இறந்துடுச்சுன்னு அவளுக்கு தெரியும். அப்புறம் அதை கொன்னது ஜியூதி டெமோனிக் ட்ரீன்னு அவளுக்கு தெரியும். அவனோட பீஸ்ட்ஸ் ஆக்டிவ் ஆயிருக்காங்கன்னா கடல்ல ஒரு நியூ சீக்கிங் வந்திருக்கான், இல்லைனா பழைய சீக்கிங் திரும்பி வந்துட்டான். செக் பண்றதுக்காக மெர்மெய்ட் குயின் எல்லா சீ பீஸ்ட்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்க பாக்குறான். கடலோட டீப்ல ஒரு பேர் மாதிரி ஸ்னேக் மாதிரி ஒன்னு இருந்துச்சு. அது எல்லா சீ பீஸ்ட்ஸையும் சம்மன் பண்ணிச்சு. அப்புறம் அவங்கள தன்னோட ஆர்மியில ரெக்ரூட் பண்ணணும்னு நினைச்சுச்சு. மெர்மெய்ட் குயின் தன்னோட சில ஆர்மியோட அங்க வந்திருந்தா. அப்புறம் இந்த நியூ பீஸ்டுக்கு அவ பயப்படல. யார நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மைனஸ் இப்படி மெர்மெய்ட் குயின் குவெஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதும் ஜியூ அவளோட குவெஸ்டினுக்கு பேட்டில்ல ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்ட் டைம்ல வந்திருக்க நீ. இந்த எல்லா சீ பீஸ்ட்ஸும் இப்போ என்னோடது. இந்த டெரிட்டரி இப்போ என்னோடதா ஆக போகுது. எழுந்திருங்க, என்னோட எல்லா சீ பீஸ்ட்ஸும் எழுந்திருங்க. அப்புறம் இந்த பரிய முடிச்சிடுங்க. இப்படி சொல்லி ஜியூ எல்சாதி மெர்மெய்ட் குயின்க்கு எதிராக வார் டிக்ளேர் பண்றான். எல்சாதி மெர்மெய்ட் குயின் தேர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்டரோட பீக்ல இருந்த பீஸ்ட். பார்த்ததுமே ஜியூக்கும் மெர்மெய்ட் குயினுக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுது. ரெண்டு பேரும் அவங்கவங்க ஆர்மிஸ ஒருத்தர அடிக்க சொல்லி அனுப்புறாங்க. ஆனா திடீர்னு ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜியூ மெர்மெய்ட் குயினோட கண்ணுல இருந்து மறைஞ்சிடுறான். இந்த அன்னோன் கிரியேச்சர் எங்க போச்சுன்னு மெர்மெய்ட் குயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜியூ பின்னாடி இருந்து வந்து அவளை அட்டாக் பண்றான். அவனோட வாய்க்குள்ள அவளை பிடிக்க ட்ரை பண்றான். மெர்மெய்ட் குயின் ரொம்ப ஸ்மார்ட். அதனால அவ ஷீல்ட முன்னாடியே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தான். ஷீல்டு உடைஞ்சு போனாலும் மெர்மெய்ட் குயினுக்கு எதுவும் ஆகல. இது சாதகமா பயன்படுத்தி மெர்மெய்ட் குயின் தூரமா போயிட்டு அவளோட பபிள் அட்டாக்ஸ் மூலமா ஜியூக்கு கான்டினியூஸ் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சாதாரண அட்டாக்ஸ்னால ஜியூக்கு என்ன ஆக போகுது? ஜியூ கடலுக்குள்ள ஒரு பாம்ப போல நீந்தி போயிட்டு இருக்கான். அங்க அவனோட அஜிலிட்டி ரொம்பவே அதிகமாகி இருந்துச்சு. பபிள் அட்டாக்ஸ்க்கு நடுவுல ஜியூ அவனோட ஐஸ் பவர்ஸை யூஸ் பண்றான். இந்த ஸ்கில்லால ஜியூ மெர்மெய்ட் குயினோட பபிள் அட்டாக்ஸ் மட்டும் இல்லாம மெர்மெய்ட் குயினையே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் மெர்மெய்ட் குயின் உண்மையிலேயே ஃப்ரீஸ் ஆயிட்டான்னு தோணுது. ஆனா மெர்மெய்ட் குயின் ஒரு சீ கிங்ஸ். அவ ஒரு டிரான்சென்டன்ட் ஆர்டர்ல இருக்கிறவ. அவ்வளவு ஈஸி போகுது. ஜியூ கடலுக்குள்ள ஒரு பாம்ப போல நீந்தி குயினை ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால அவ மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட ட்ரீ அண்ட் ஃபார்முக்கு வந்துடுறான். ஓ, நீங்கள்தானா? ஏதோ கோளாறு இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நீங்க எங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போக ட்ரை பண்றீங்களா? நாங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க மூவ் பண்றீங்க. டெமோனிக் ட்ரீ, நீங்க எங்கள ஜெயிக்க முடியாது. ஓ, மறந்துட்டேன், உங்க பேரு ஜியூ தானே, இல்லையா ஹியூமன்? அப்படின்னு மெர்மெய்ட் குயின் இப்போ ஜியூ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட ஸ்டேட்டஸ்ல அவனோட வேல்யூ என்னன்னு அவனுக்கு காட்ட ட்ரை பண்றா. உங்களுக்கு என்ன பத்தி நிறைய தெரியும். இப்போ உங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட டர்ன். நான் அதை நிச்சயமா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு ஜியூ ரிப்ளை பண்றான். மெர்மெய்ட் குயினை பயமுறுத்த ட்ரை பண்றான். சீன் ஷிஃப்ட் ஆகிறது ஸ்டீல் மெட்ரோபோலிஸ் ஸ்கை சிட்டில நடக்குது. அது ஃப்ரீடம் ஃபெடரேஷன் கண்ட்ரியோட ஒரு பார்ட்டு. அங்க ஹியூமன் டெக்னாலஜி வானத்தை தொடுது. ஆமா, உண்மையிலேயே வானத்தை தொடுது. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பில்டிங்ஸ்லாம் வானத்துல லெவிடேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க சயின்ஸ்ல ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்தாங்க. அங்கதான் நம்ம யூலியை இன்ட்ரடியூஸ் பண்றோம். யூலி ஒரு சூப்பர் ஹியூமன், தேர்ட் டிரான்சென்டன்ட் ஆர்டரை சேர்ந்தவன். அவன் மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம். இங்க எக்ஸ்மேன்ஸும் என்ட்ரி ஆயிட்டாங்க. ஒருவேளை இங்கேயும் மியூட்டன்ட் நேஷன் உருவாகலாம். யூஷிப்லி அவனோட ஒரு சப்பார்டினேட்டோட பேசிட்டு இருக்கான். அவங்க பேசுற டாபிக் டெமோனிக் ட்ரீய பத்தி, அதாவது மிஸ்டி மவுண்டனோட பேட் நேம் வாங்கின மரத்தை பத்தி. சண்டையால ஃபெடரேஷன் நிறைய சஃபர் ஆகிருக்கு. ஃபெடரேஷன் இன்னும் எவ்ளோ சஃபர் ஆகும்னு தெரியல. டெமோனிக் ட்ரீ இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ஆனா அதனாலதான் ஹியூமன்ஸ்ல இவ்வளவு எவல்யூஷன் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆன கேர்ள் சாவ்லிங் தானே அவ. அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் இந்த எர்த்ல வந்தாங்க, அவேக்கன் ஆனாங்க அப்படின்னு யூஷிப்லி அவனோட சப்பார்டினேட்டோட பேசிட்டு இருக்கான். ஹிஸ்டரிய ஞாபகப்படுத்தி பாக்குறான். ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான். சாவ்லிங்க்கு அப்புறம் நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் எவால்வ் ஆனாங்க, மியூட்டேட் ஆனாங்க. சாவ்லிங்க்கு அப்புறம் மிட்நைட் சன் எம்பையரோட நைட் கிங், அப்புறம் யூரோப்போட சென்டர்ஸ், அப்புறம் 10 நேஷன் அலையன்ஸோட ஃபிஷப், அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. எனக்கு எல்லாமே இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க லாஸ்டா அவேக்கன் ஆயிருந்தாலும் எல்லா சூப்பர் ஹியூமன்ஸ்லயும் நீங்க தான் ஸ்ட்ராங் அப்படின்னு யூலியோட சப்பார்டினேட் சியாங் யாங் மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம் யூடியூப்லி ரொம்ப கிளவர். அவன் கரண்ட் சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஹியூமன்ஸ்லாம் சிதறிப்போன ரேட்ஸ் மாதிரி. அவங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கர் ஆனாலும் அவங்க எதிரி மியூட்டன்ட்ரி. அவங்க கரண்ட் கண்டிஷன்ல ஹியூமன்ஸால அதை ஜெயிக்க முடியாது. ஹியூமன்ஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும், அவங்க சிச்சுவேஷனை மாத்தணும். ஆனா இப்போதைக்கு நீ போ, ஒவ்வொரு கண்ட்ரியோட லீடரையும் சம்மன் பண்ண, அவங்க ஹெவன் பிரைடையும் சம்மன் பண்ண. இங்க ஒரு மீட்டிங் நடத்தப்படும். ஹியூமன்ஸோட ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன் பண்ணப்படும். நம்ம மியூட்டன்ட்ரியோட வார்த்தைகளை நம்ப முடியாது. மியூட்டன்ட்ரி ஒரு டபுள் எஜ்ட் ஸ்வாட், அதை நம்புறது முட்டாள்தனம் அப்படின்னு யூட்டன்ட்லி சியாங் யாங்குக்கு சிட்டில இருக்கிற சாவ்லிங் கிட்ட போய் சேருது. லெட்டரை படிச்சதும் சாவ்லிங் சிரிக்கிறா. ஏன்னா மிஸ்டி மவுண்டனை விசிட் பண்ண போறதுக்கான டைம் வந்துருச்சு.
அவளோட மாஸ்டர் பார்க்க போறதுக்கான டைம் வந்துருச்சு. சீன் ஷிஃப்ட் ஆகிறது கடலுக்கு அடியில போகுது. அங்க மெர்மைட் குயினும் ஜியூவும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கொல்ல ரெடியா இருக்காங்க. இங்க ஜியூவும் மெர்மைட் குயினும் மட்டும் சண்டை போடல, அவங்க ஆர்மிஸும் ஒருத்தர் சண்டை போட்டு கடல் தண்ணிய ரெட் ஆக்கிட்டு இருக்கு. ஜியூ வின் பிளேட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் மெர்மைட் குயின் வின் பிளேட்ஸை அவளோட ஷீல்டால பிளாக் பண்ணிட்டு இருக்கா. மெர்மைட் குயினும் அவளோட சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணியும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. இங்க ஒரு சூப்பர் ஹியூமன் இருந்திருந்தா மெர்மைட் குயின் அவனை எப்பவும் முடிச்சிருப்பா. மெர்மைட் குயின் அதோட நிக்கல. அவளோட பீஸ்லி ஃபார்முக்கு வந்து ஜியூவை தொட்டு அவனுக்கு மேல பார்னக்கிள்ஸ ஒட்டிடுறா. இந்த பார்னக்கிள்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே பரவ ஆரம்பிக்குது. ஜியூவோட என்டையர் பாடிய கவர் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது. ஜியூக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, கடலுக்குள்ள இப்படியே சண்டை நடந்தா மெர்மைட் குயின் தான் வின்னர் ஆவான்னு. அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அவனை ட்ரை பண்ணிடுவா. அதனால ஜியூ அவனோட ரூட்ஸையும் பிரான்சஸையும் உடனே பரப்ப ஆரம்பிக்கிறான். தண்டர் எலமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி மெர்மைட் குயின் மேல தண்டர் ஃபோல்டு விழ வைக்கிறான். ஜியூ அதோட நிக்கல. ஜியூ அவனோட ஹெவன்லி ஐய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ரினேக்குனால டைமென்ஷன் ஆஃப் லைஃப் போர்ட்ல ஓபன் பண்ணிடுறான். மெர்மைட் குயினை அதுக்குள்ள இழுத்துட்டு போறான். மெர்மைட் குயின் இப்போ ஜியூவோட பிரிஸ்னர் ஆயிட்டான். அவ ஜியூ கிட்ட டார்ச்சர் ஆவாளா இல்ல அவளுக்கு வேற ஏதாவது பேட் நடக்குமாங்கிறது அவளோட வார்த்தைகளை பொறுத்தது, அவளோட இன்ஃபர்மேஷனை பொறுத்தது.